முறைக்கு சொல்லி அனுப்பு, இது நம்ம ஊரு விழா. ஊருக்கே ஒரு நோம்பினா அது கோயம்புத்தூர் விழா. உப்பு சமா இருந்தாக்கா ஊரு பக்கம் வாடா. அரிசி பருப்பு சோறு விருந்து இருக்கு ரெடியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான மினி இட்லி சாம்பார் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகள் எல்லாமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வந்ததே நம்ம ஈவினிங் 2 தட்டு ஊற்றி கொடுத்தா சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் அடிக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதையும் 1 ஸ்பூன் வந்து கடுகு சேர்க்குறேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், பச்சை நிலக்கடலை இருக்குல்ல அது, இதெல்லாம் நல்லா வணக்கிக்கலாம். இது பச்சைக்கடலை தான் நான் போட்டிருக்கேன். ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா 2 கிள்ளி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வணக்கிக்குங்க. ஒரு தக்காளி, அதையும் நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது வணங்கட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிய வணங்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் சேர்த்தா போதும், அது கொஞ்சம் வணங்குறதுக்கு. வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நம்ம உப்பு தேய்ச்சா சீக்கிரமாகவே வணங்கிரும், அதுக்காக நம்ம இப்போ உப்பு சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ நான் வந்து வெறும் வரமிளகாய் தூள் இருக்கும்ல, அது வந்து ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். நல்லா வணக்கிக்கலாம். இந்த வரமிளகாய் தூள் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும், அந்தளவுக்கு கொஞ்சம் வணங்கட்டும். இப்போ அந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு குக்கரில் ஒரு விசில் வச்சு பருப்பு வேக வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் அதை பருப்பு தண்ணியை மட்டும் சேர்த்து நம்ம கலக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம பருப்பை நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அதில் பருப்பு தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், பருப்பு தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ மசித்த பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். நம்ம 1 ஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சாம்பார் தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். புளி ஊற்றின வரைக்கும் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, அதனால் நம்ம ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஒரு கலக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதி வந்ததையுமே நம்ம மல்லித்தலையெல்லாம் சேர்த்து இதில் இறக்கிக்கலாம். வேணால் 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இறக்குற ஸ்டேஜில் மல்லித்தலை தூவி இறக்குற ஸ்டேஜில் நெய் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இட்லி செய்ய போயிடலாம். நான் மினி இட்லி தட்டில் நெய் தடவுறேன். உங்களுக்கு எண்ணெய் இருந்தால் கூட நீங்கள் எண்ணெய் தடவிக்கலாம். நெய் தடவுனா கொஞ்சம் நம்ம சாப்பிடல வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக நம்ம நெய் தடவுறோம். இன்னொன்று ஒட்டாது, நம்ம ஊற்றுற இட்லி வந்து பார்த்திங்கன்னா தட்டில் ஒட்டிக்காது, பிடிச்சிக்காது. அதுக்காக நம்ம எண்ணெயோ நெய்யோ தடவணும். எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் தடவிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன கரண்டியில் ஊற்றுங்க, பெருசாக ஊற்றுனா ஒட்டிக்கும். ஒவ்வொரு இட்லியும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஜாயிண்ட் ஆயிரும், ஒட்டிக்கும். கொஞ்சம் நம்ம நிறைய விட்டால், கொஞ்சம் கம்மியாக விட்டாலே போதும். இது மாதிரி சின்ன ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு கரண்டி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு இல்லைனா பார்க்க நல்லா இருக்காது, ஒட்டின மாதிரி ஆயிரும். அதுக்காக அதே மாதிரி எல்லா தட்டிலையும் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இட்லியெல்லாம் வேக வைப்பல அந்த மாதிரி ஸ்டீமெல்லாம் வேக வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். பாருங்கள், வெந்துருச்சு. வெந்து 2 மினிட்ஸ் வெளியே எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை தண்ணியில் நம்ம லைட்டாக இது பண்ணிவிட்டு, இந்த மாதிரி பாருங்கள், ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன், அதில் அலசிட்டு இந்த மாதிரி எடுத்தால் ஒட்டாமல் நம்மளுக்கு இட்லி அழகாக ரவுண்டாக வரும். பாருங்கள், எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த இருக்க சாம்பாரை எப்பவுமே வந்து இது நம்ம தொட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும் நம்ம சாம்பார். இது நல்லா நம்ம ஊற வச்சு தான் மினி சாம்பார் இட்லி சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே வச்சுங்க. அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தண்ணியாக வச்சாலும் கெட்டி ஆயிரும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும்.